திருப்பதி லட்டில் மாட்டுக்கொழுப்பு கலப்படத்தின் பரிகாரத்திற்காக விருதாச்சலத்தில் வீடுகளில் விளக்கேற்றி பூஜை வழிபாடு செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுக்கான நெய்யில் மாட்டுக்கொழுப்பு கலந்ததால் தோஷம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக மாலை 6 மணிக்கு வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் எனவும், குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டுமென திருப்பதி திருமலை தேவஸ்தானம் பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கடைவீதியில் அமைந்துள்ள வழக்கறிஞர் ரோட்டரி பப்ளிக் சிவக்குமார் அவர்கள் வீட்டில் லட்டு பிரசாதத்தில் மாட்டுக்கொழுப்பு உள்ளிட்டவை கலக்கப்பட்டதற்கு பரிகாரம் செய்யும் வகையில், பக்தர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் திருப்பதி திருமலை கோவிலில் சந்தி யாகம் நடத்தப்படுவதால் 6 மணி முதல் 10 மணி வரை குத்து விளக்கேற்றி தேவஸ்தானம் அறிவித்தபடி குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை உச்சரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்படும் நெய்யில் பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தவறுகளை செய்த நிறுவனத்தை பொதுமக்கள் அனைவரும் வன்மையாக கண்டிப்பதாகவும், நிறுவனம் பக்தர்கள் மத்தியில் பெரும் பாவத்தை செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர்.